வெங்கட், இந்த பட்டியல்ல நீக்கப்பட்டதுக்கான காரணங்கள் சரியில்லை அப்படிங்கிறவங்க, ஆட்சேபனை தெரிவிக்க விரும்புறவங்க, சம்பந்தப்பட்டவங்க ஜனவரி 18ஆம் தேதிக்கு வரைக்கும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. அப்படி ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடியவர்களினுடைய அந்த திருத்தப்பட்ட பட்டியலானது இடையில் வெளிவருமா அல்லது அது இறுதி வாக்காளர் பட்டியலில் தான் எதிர்பார்க்க முடியுமா? தற்பொழுது பெயர் விடுபட்டிருந்த, அதாவது படிவங்கள் அனைத்துமே சரியாக பூர்த்தி செய்து அனைத்து ஆவணங்களுமே சரியாக கொடுத்த நபர்களுடைய பெயர்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டிருந்தால் அவர்கள் படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒரு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது. இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போலவே அந்த புதிதாக அந்த படிவம் 6 கொடுக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளியாகுமா அல்லது அதற்கு முன்னதாகவே வெளியாகுமா அப்படிங்கிற கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியானதுக்கு பிறகாக ஜனவரி 18 இருந்து பிப்ரவரி 16க்கு முன்னதாகவே அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த படிவம் 6 பூர்த்தி செய்து கொடுத்த நபர்களுடைய அந்த விவரங்கள் அவர்கள் சேர்க்கப்படும். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்னதாகவே அந்த படிவம் 6 கொடுத்த நபர்களுக்கு அந்த பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து விட்டதா என படிவம் 6 கொடுத்ததற்கு பிறகாக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாவதற்கு முன்னதாகவே அந்த படிவம் 6 பூர்த்தி செய்த நபர்களுடைய கைபேசி எண்ணுக்கு ஒரு மெசேஜ் மூலியமாக அவர்கள் உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல தேர்ந்து விட்டதா என அவர்கள் கூறியபடி அந்த வாக்காளர் அடையாள அட்டையுடைய எண்ணை என்ட்ரி செய்து அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என கூறப்பட்டிருக்கிறது. என தற்பொழுது படிவங்கள் அனைத்துமே சரியாக சமர்ப்பித்துமே இந்த வரைவு வாக்காளர் பட்டியல பெயர் விடுபற்றக்கூடிய நபர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. மீண்டும் உங்களுடைய படிவம் 6 பூர்த்தி செய்து பிஎல்ஓ அலுவலகமோ அல்லது இணையதளம் மூலியமாகவோ நீங்கள் இந்த படிவத்தை மீண்டும் பூர்த்தி செய்து கொடுக்கும் பொழுது உங்களுடைய பெயர் மீண்டும் வாக்காளர் பட்டியல சேர்க்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த மீண்டும் ஆவணங்கள் சரியாக கொடுத்து இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளியிடுவதற்கு முன்னதாகவே படிவம் 6 பூர்த்தி செய்து கொடுத்த அந்த நபர்களுடைய கைபேசி எண்ணுக்கு அலைபேசி ஒரு SMS மூலியமாக அவர்கள் அதனை தெரிவிக்கப்படுத்துவார்கள். அதற்கு பிறகாக தற்பொழுது அவர்கள் அவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை என்ட்ரி செய்து அந்த இணையதளத்தின் மூலியமாக இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதற்கு முன்னதாகவே அவர்கள் அந்த இணையதளத்தின் மூலியமாக சென்று தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என கூறப்பட்டிருக்கிறது. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாவதற்கு முன்னதாகவே இன்னிலிருந்து ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில இன்றே தெரிந்துவிடும் வரைவு வாக்காளர் பட்டியல பெயர் இல்லாத நபர்கள் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அவர் பணிகளை இன்றே மேற்கொள்வார்கள். ஒருவேளை இடைப்பட்ட இந்த கால இடைவெளிக்குள்ளேயும் அவர்கள் அந்த பணிகளை மேற்கொள்ளவில்லை அப்படின்னா அந்த இறுதி வாக்காளர் பட்டியல அந்த நபர்களுடைய பெயர் என்பது இருக்காது. இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை இந்த வரைவு வாக்காளர் பட்டியல பெயர் விடுபற்றக்கூடிய நபர்களோ அல்லது வேறு விதமான ஒரு ஆட்சேபனையோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவிப்பதோ உள்ளிட்ட இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பாக வாக்காளர் பட்டியல பெயர் விடுபற்றக்கூடிய நபர்கள் இந்த ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது. இன்று இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டிருக்கக்கூடிய பெயர்கள், அதே போல பெயர் மாற்றணும், தொகுதியை மாற்றணும், அதே போல முகவரியை மாற்றணும் உள்ளிட்ட அந்த விவரங்களுமே ஜனவரி 18ஆம் தேதிக்குள்ள மேற்கொள்ளும் என கூறப்படுகிறது. ஜனவரி 18 இருந்து பிப்ரவரி முதல் வாரத்திலே அந்த இடைப்பட்ட அந்த காலக்கெடுல அந்த படிவம் 6 பூர்த்தி செய்து கொடுத்தவர்கள், பெயர் இல்லாத நபர்கள், முகவரியை மாற்ற வேண்டும் என கூறிய நபர்கள், தொகுதியை மாற்ற வேண்டும் என கூறிய நபர்கள் தற்பொழுது அந்த படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்கலாம். படிவம் 6 மற்றும் படிவம் 8 பூர்த்தி செய்து வழங்கக்கூடிய நபர்களுக்கு பிப்ரவரி முதல் வாரத்துல அவர்களுடைய SMS அனுப்பப்பட்டு அந்த இணையதளத்தில் சென்று அவங்க வாக்காளர் அடையாளத்தை என்ட்ரி செய்து மீண்டும் உங்களுடைய பெயர் அந்த இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த பட்டியல்ல உங்களுடைய பெயர் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அப்போ அவர்கள் பெயர் விடுபட்டிருக்கக்கூடிய பட்சத்துல வெளியாகக்கூடிய அந்த இறுதி வாக்காளர் பட்டியல அவர்கள் பெயர் நிச்சயமாக இடம் பெற்றிருக்காது. அப்படி இறுதி வாக்காளர் பட்டியல அவங்கள் பெயர் இல்லை அப்படிங்கும் போது 2026 தமிழகத்துல நடைபெற இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தல அவர்கள் வாக்களிக்க தகுதி வாய்ந்த நபர்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இருக்க சூழலை பொறுத்தவரைக்கும் இந்த பெயர் நீக்கப்படுகிறார்கள் அல்லவா, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பெயர்கள் நீக்கப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம்? உயிரிழந்த நபர்கள், நீண்ட நாட்களாக அவர்கள் தொடர்பு கொள்ளாத நபர்கள், இரட்டை வாக்கு உள்ள நபர்கள், அதே போல முகவரியை மாற்றியவர்கள், இப்படி காரணங்கள்லாம் சொல்லப்படுது. ஒருவேளை இந்த காரணங்களை தாண்டி வேறு ஏதாவது பதிவம் கொடுக்கும் போது அந்த பதிவங்கள் தவறாக ஏதாவது குறிப்பிட்டிருக்கிறார்களா
அது படிவத்துல வேறு ஏதாவது விஷயங்கள் தவறாக குறிப்பிட்டிருக்கிறதா அப்படின்னு அந்த படிவத்துல என்ன காரணங்களுக்காக தங்களுடைய பெயர் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல இடம் பெறல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே அந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக அந்த பெயர் விடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் என்ன காரணத்திற்காக தங்களுடைய பெயர் இந்த பட்டியல்ல இல்ல அப்படிங்கிற காரணத்தை அவரது இணையதளத்துல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டு வரக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாவட்டங்களிலிருந்துமே வெளியானதற்கு பிறகாக சரியாக இன்னும் சற்று நேரத்துல தலைமை செயலகத்துல தமிழக தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தமிழகத்துல ஒட்டுமொத்தமாக வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட இருக்கிறார். அந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல ஆண்கள் வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு, பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு, மூன்றாம் பாலினத்தினுடைய வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு உள்ளிட்ட விவரங்கள் வெளியிடப்படும். ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்திருக்கிறது. தொடக்கத்திலிருந்தே இந்த எஸ்ஐஆர் பணிகளை மற்ற மாநிலங்களை காட்டியுமே தமிழ்நாடு தொடர்ச்சியாக அதனை எதிர்த்து வந்தக்கூடிய நிலையில இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல வெளியிடக்கூடிய அந்த இடத்துல தமிழகத்துல ஒட்டுமொத்தமாக எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கிறது. இதற்கு பிறகாக அந்த பெயர் விடுபற்றக்கூடிய நபர்கள் இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை அதற்கான படிவம் 6 கொடுத்து அதனை பூர்த்தி செய்து கொடுத்தால் மீண்டும் தங்களுடைய பெயர் சேர்த்துக் கொள்ளலாம். பிப்ரவரி 17 இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதற்கு முன்னதாகவே பிப்ரவரி முதல் வாரமே இந்த வரைவு வாக்காளர் இறுதி பட்டியல் வெளியாவதற்கு முன்னதாகவே அந்த இறுதியான பட்டியலுக்கு முன்னதாக தங்களோட பெயர் இருக்கிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக தற்பொழுது மாவட்ட வாரியாக தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கூடிய நிலையில சென்னை மாவட்டத்துல அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது மற்ற மாவட்டங்களை காட்டியுமே சென்னையில தற்பொழுது அதிக அளவுல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்குமே தற்போது இருக்கக்கூடிய 14,75,008 வாக்காளர்கள் சென்னையில நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆணையாளருமான குமரகுருபன் தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக சென்னையில மட்டும் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக சென்னையில 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளிலுமே ஒட்டுமொத்தமாக தற்பொழுது 40,04,694 வாக்காளர்கள் சென்னையில இருந்திருக்கிறார்கள். அதில் ஆண் வாக்காளர்கள் 19 லட்சமும், பெண் வாக்காளர்கள் 20 லட்சம், இதர பிரிவினர் 1,305 என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தற்பொழுது எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகாக அதாவது எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகாக 14,25,018 என்கின்ற அளவுல தற்பொழுது இந்த வாக்காளர் பட்டியல சென்னையிலிருந்து பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாவட்டங்களை காட்டிலுமே சென்னையில அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு சென்னையை பொறுத்த வரைக்குமே பிற மாவட்டங்களிலிருந்து சொந்த ஊருகளிலிருந்து இங்க வேலைக்கு நிமித்தம் காரணமாக பல நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. மற்ற மாவட்டங்களை காட்டியுமே சென்னையில அதிக அளவு இந்த வாக்காளர் பட்டியல் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது அந்த சென்னை மாவட்ட தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியும் ஆணையாளருமான குமரகுருமன் தெரிவித்து வருகிறார். அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த ஒட்டுமொத்தமாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதற்கு பிறகாக தலைமை செயலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக தமிழக அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட இருக்கிறார். அந்த வரைவு வாக்காளர் பட்டியல தான் தமிழகத்துல இந்த வரைவு வாக்காளர் பட்டியல எத்தனை வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள், எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தொடக்கத்திலிருந்தே இந்த எஸ்ஐஆர் பணிகளை தமிழகத்தில் திமுக கடுமையாக எதிர்த்த நிலையில, திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் இதனை கடுமையாக எதிர்த்த நிலையில இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மூலியமாக தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொண்டதன் மூலியமாக எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் தலைமை செயலகத்தில் தமிழக தேர்தல் அதிகாரி தற்பொழுது அர்ச்சனா பட்நாயக் செய்தியாளர்களை சந்திப்பார். அதற்கு முன்னதாக மாவட்ட வாரியாக தேர்தல் நடத்தக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் தற்பொழுது இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறார்கள்.